பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவர் என்ற தலைப்பின் கீழ் நாம் பரிசுத்த வேதாமத்திலிருந்து வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். நீ நெற்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருற்று போல் இருப்பாய் என்று சொல்லி வசனத்தை பார்க்கின்றோம். ஆகையினால கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவர், ஏனென்றால் அவர் என்னை நித்தம் நடத்துகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நடத்திட்டு நாளைக்கு விட்டுறது கிடையாது. என்றென்றைக்கு கர்த்தர் என்னை நடத்துகிறவராயிருக்கிறார். எந்த விதமான எதிர்மறையான சூழ்நிலை வந்தாலும் அந்த எதிர்மறையான சூழ்நிலையில வெற்றி கொண்டு நடத்தக்கூடியவராய் கர்த்தர் இருக்கிறார். அதான் கர்த்தர் நித்தம் நடத்தி என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துகிறவராயிருக்கார். ஆகையினால கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவராயிருக்கிறார். ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனாய் இருக்கிறதுனால தேவன் எனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறவராயிருக்கிறார். ஆகினால் எனக்கு கர்த்தர் முற்றிலும் போதுமானவராயிருக்கிறார். ஒருபோது தீமையை அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் எனக்கு எப்பொழுதுமே தேவன் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். தேவன் நன்மையானவைகளே தருவது அதிக நிச்சயம் என்று சொல்லி வேத வசனத்தில் வாசிக்கிறோம். நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் நாம் ஆராதிக்கிறதான ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் என் தேவன் எனக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். ஆகினால் எனக்கு கர்த்தர் முற்றிலும் போதுமானவர், எப்போதும் அவர் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து தேவனை மயப்படுத்துவதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்தாக வாசிக்கிறோம். மத்தேயு 6 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்க பரலோகத்திற்கு பிதாவை நோக்கி ஜெபிப்பதற்கு முன்பதாக உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அப்ப நாம இந்த தேவைகளை எல்லாம் இந்த பிதா அறிந்திருக்கிறதுனால அவர் எனக்கு முற்றிலும் போதுமானவர். அது ஆவிக்குரிய தேவையா இருந்தாலும், சரீர பிரகாரமான தேவையா இருந்தாலும், உலக பிரகாரமான தேவையா இருந்தாலும், அவைகளை எல்லாம் பரலோக பிதா அறிந்திருக்கிறார். அதுக்கு தான் ஒரு சின்ன ஜெபம் என்னன்னாக்கா, பரலோக பிதாவை இயேசு நாமத்தை சுமத்துகிறோம். உலகத்தில் இருக்க எல்லா மக்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அவரவருடைய தேவைகள் பிரகாரம் இன்றைக்கு நீர் கிரியை செய்யும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பரலோக பிதா நாம் ஜெபிப்பதற்கு முன்னதாக நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆகினால் அவர் எனக்கு முற்றிலும் போதுமானவர். இந்த தினத்துல என்ன எனக்கு தேவையோ அதையெல்லாம் பரலோக பிதா அறிந்திருக்கிறார். ஆகினால் அவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்துடும். என் பிதா என்னுடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆகினால் எனக்கு அவர் முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார் சொல்லி விசுவாசித்து அவரை மையப்படுத்த வேண்டும். அடுத்தாக 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருப்பதற்கு எல்லா விதமான கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையில பெருக செய்கிறதுக்கு ஒரு வல்லவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருப்பதற்கு எல்லா விதமான கிருபைகளையும் நம்முடைய வாழ்க்கையில பெருக செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆகினாலே கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவர். எல்லாவற்றிலும் எப்பெல்லாம் எனக்கு கிருபை தேவையோ எல்லா விதமான காரியத்திலும், ஜெபிக்கிறதா இருந்தாலும், ஆராதிக்கிறதா இருந்தாலும், ஊழியம் செய்கிறதா இருந்தாலும், நான் என்ன காரியம் செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு கிருபை அளிக்கிறதுலே அவர் எனக்கு போதுமானவராயிருக்கிறார். ஆகினால் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணமுடையவராய் எல்லா விதமான கிருபையுடைய வாழ்க்கையில பெருக செய்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறதுனாலே கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தை நாம் அவரை மையப்படுத்த வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்க தேவனுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து தேவனை மையப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்திலே நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். ஆகினால் கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். அது ஆவிக்குரிய குறையா இருந்தாலும், சரீர பிரகாரமான குறையா இருந்தாலும், உலக பிரகாரமான குறையா இருந்தாலும், கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்குறவராக இருக்கார். மகிமையினா மரித்த பிற்பாடு அல்ல, இந்த பூமியில் இருக்கும் போதே இந்த எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்குறவராக இருக்கிறதுனாலே
அவர் எனக்கு முற்றிலும் போதுமானவராயிருக்கிறார். விசுவாசத்துல குறை இருந்தா அதை நிறைவாக்குறவரா இருக்கிறார். நம்பிக்கையில குறை இருந்தா அதை நிறைவாக்குறவரா இருக்கார். அன்புல குறை இருந்தா அதை நிறைவாக்குறவரா இருக்கிறார். உண்மையில குறை இருந்தா அதை நிறைவாக்குறவரா இருக்கார். பரிசுத்தத்தை குறை இருந்தா அதை நிறைவாக்குறவரா இருக்கிறார். சரீரத்திலே எல்லா அவயங்களிலும் குறை இருக்கும் என்று சொன்னா அந்த குறையெல்லாம் நிறைவாக்குறவரா இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில என்ன சரீர பிரகாரமான குறையா இருந்தாலும் உலக பிரகாரமான குறையா இருந்தாலும் ஆவிக்குரிய குறைகளா இருந்தாலும் அந்த குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவன் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். ஆகினால் கர்த்தர் உங்களுக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தாக வாசிக்கிறோம் ஏசாயா 54 அதிகாரம் 17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆயுதம் எது வேணாலும் இருக்கட்டும், அது பாவமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், மரணமா இருக்கட்டும், பிசாசின் கிரிகளா இருக்கட்டும், தீமைகளா இருக்கட்டும், மனிதர்களால் வர சோதனையா இருக்கட்டும், எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறதுனால கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவர். அவர் எனக்கு விரோதமாய் வருவார் எந்த ஆயுதத்தையும் வாய்க்காம பண்ணக்கூடியவரா இருக்கிறார். ஆகையினாலே கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவர் சொல்லி விசுவாசிங்க. தேவனை மையப்படுத்துங்க. இந்த வார்த்தையின் மீதே நீங்க நில்லுங்க. இந்த சத்தியத்தை அறிந்து இந்த சத்தியத்தை இருதயத்தை பதித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு விரோதமாய் உருவாகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காம பண்ணுகிறவரா இருக்கிறார் சொல்லி விசுவாசத்து தேவனை மையப்படுத்துவதாக. அடுத்தாக எபிரேயர் 7 அதிகாரம் 25 வாசிக்கும் பொழுது தமது மூலமா தேவனுடைய நாட்டத்தில் சேர்ந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறபடினால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மூலமா தேவனுடைய நாட்டத்தில் சேர்ந்து இருக்கிறதான நம்மை முற்றுமுடிய ரட்சிக்கிறதுக்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். அரகிணறு தாண்ட விடுறதில்லை, நம்மளே முழு கிணறு தாண்ட வைக்கிறவராக இருக்கிறார். ஆகினால பிரியமானலே இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்துல சேர்ந்து இருக்கிறதான நம்மை இயேசு முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார்னா எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மரணத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பிரச்சனைகள் இருந்து, போராட்டங்கள், அவமானங்கள் இருந்து, அறியாமல் இருந்து, பயங்களில் இருந்து, கவலைகள் இருந்து, எல்லாவற்றிலும் இருந்து இயேசு முற்றுமுடிய ரட்சிக்கிறதுக்கு விடுதலை ஆக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆகினால் எனக்கு கர்த்தர் முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார் சொல்லி விசுவாசிப்போம். தேவனை மையப்படுத்துவோம். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தம் உள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறதுக்காக சோத்திருக்கிறோம். நீர் போதுமானவராக இருக்கிறீர் என்று சொல்வது வசனபுரமாரமாய் எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம். எங்களுடைய இருதயத்தில் எழுதுகிற வார்த்தைகளுக்காக சோத்திரம். அந்த வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுது விசுவாசம் மையப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென்.